ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி யாருன்னா, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மணிப்பூருக்கு முதல்ல வந்த மிஷினரியான வில்லியம் பெட்டிக்ரியூ. இவர் ஜனவரி 5 1869 ஆண்டு ஸ்காட்லாண்டில் பிறந்தாரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவங்க அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவரும் சரி இவரோட சிப்ளிங்ஸும் சரி எல்லாருமே ஆங்கிலிக்கானிசமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூ அண்ட் அவரோட சிப்லிங்ஸ் எல்லாருமே வாரம் வாரம் பைபிள் கேம்பை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுவாங்களாம். அந்த பைபிள் கேம்பில் நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூ ஒரு மிஷினரியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது பர்மாக்கு போன ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மிஷினரியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஹி இஸ் நன் அதர் தென் அதோனிராம் ஜட்சன். ஆமாம் குட்டீஸ், இதுக்கு முன்னாடி நம்மளே அதோனிராம் ஜட்சனை பற்றி பார்த்துருக்கோம். அதோனிராம் ஜட்சனோட ஹிஸ்ட்ரியை பார்த்து நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூ இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளும் அதோனிராம் ஜட்சன் மாதிரியே இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக போய் மிஷினரி ஊழியத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டது மட்டும் இல்லை குட்டீஸ், அவரோட ஹைஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்த்திங்ஸ்டன் அபாரிஜினஸ் மிஷனோட சேர்ந்து அவர் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு. ட்ரைனிங்கில் அவர் நல்லபடியாக செலக்ட் ஆகி இந்தியாவுக்கு கிளம்புறாரு. அவரோட சொத்து எல்லாத்தையுமே விற்று அவரோட ஆஸ்திகள் எல்லாத்தையும் செலவு பண்ணி தான் வாழ்க்கையவே ஏசப்பாவுக்காக ஒரு மிஷினரியாக அர்ப்பணிக்கிறதுக்காக ஆர்த்திங்ஸ்டன் அபாரிஜினஸ் மிஷனோட சேர்ந்து ஒரு 3 மிஷினரிஸ் அண்ட் ஒரு டாக்டரோட இந்தியாவுக்கு கிளம்புறாரு. நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூ அவரோட டீமோட கால்கட்டாக்கு 1890 வந்து லேண்ட் ஆகுறாரு. ஆனா நம்ம பெட்டிக்ரியூவால மணிப்பூருக்கு போக முடியல. காரணம், மணிப்பூர்ல எந்த ஒரு மிஷினரிஸுமே அலௌடே கிடையாது. இதுக்கு முன்னாடி வில்லியம் கேரி அப்படிங்கிறவர் கூட நிறைய தடவை மணிப்பூருக்கு போகணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனா அவராலையும் போகவே முடியல. நம்ம பெட்டிக்ரியூ மனம் தளர்ந்து போகவே இல்லை. தொடர்ந்து மணிப்பூர்ல அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாமே திறக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட டீமை விட்டுட்டு ABFMS, அதாவது அமெரிக்கன் பாப்டிஸ்ட் ஃபாரின் மிஷன் சொசைட்டியோட ஜாயின் ஆகுறாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம பெட்டிக்ரியூவோட ஜெபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுக்கறாங்க. ஆமா குட்டீஸ், நம்ம பெட்டிக்ரியூ ஒரு வழியா 1894 ஆண்டு மணிப்பூருக்கு வந்து சேருறாரு. நம்ம பெட்டிக்ரியூ மணிப்பூருக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ்லாம் நின்று ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 2 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு தான் ஆங்கம் போரன் சிங் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இடத்துல ரசிக்கப்படுறாரு. 2 வருஷத்துல ஒரே ஒரு நபர் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொடர்ந்து ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம பெட்டிக்ரியூ. ஆனா அந்த இடத்துல நம்ம பெட்டிக்ரியூக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லா பீப்புளுமே அங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம பெட்டிக்ரியூவை பத்தியும் அது மட்டும் இல்லாம ஆங்கம் போரன் சிங்கை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க இருக்க பொலிட்டிக்கல் ஏஜென்ட் நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூவை கூப்பிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, மொத்தமா இந்த ஊரை காலி பண்ணி ஓடி போயிடணும். 2வது, அந்த மணிப்பூர்ல இருக்கிற ஒரு மலை பிரதேசமான உக்ரூலுக்கு கிளம்பி போயிடணும். நம்ம பெட்டிக்ரியூ என்னதான் அரட்டல் மிரட்டல் இருந்தாலும் இவர் என்ன முடிவு பண்றாருன்னா, உக்ரூல் அதாவது மலை பிரதேசத்துக்கே போலான்னு முடிவு பண்ணி அங்க போறாரு. ஆனா அந்த இடம் ஒன்றும் சாதாரணமான இடம் கிடையாது. அங்க இருக்கிற எல்லா பீப்புளுமே ரொம்ப வல்கரா வைல்டா இருப்பாங்க. பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் பயங்கரமா இருக்கிற அந்த மக்கள் மத்தியில ஏசப்பாவோட துணையோட வில்லியம் பெட்டிக்ரியூ போறாரு. கூடவே நம்ம ஆங்கம் போரன் சிங்கும் போறாங்க. அங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஏசப்பாவோட துணையோட மேற்கொண்டு 7 வருஷம் தொடர்ந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 7 வருஷமா தொடர்ந்து ப்ரீச் பண்ணதோட பலனா 12 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல குட்டீஸ், அந்த ஊர்ல வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க முதல்ல அந்த எஜுகேஷனை கத்துக்கிறதுக்கு வராங்க. அங்க இருக்க மக்களுக்கு நம்ம பெட்டிக்ரியூ கல்வியையும் சொல்லி தராரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், மணிப்பூர்லயே முதல் சர்ச்சை நம்ம வில்லியம் பெட்டிக்ரியூ அந்த இடத்துல 1901 கட்டுறாரு. அது மட்டும் இல்லை குட்டீஸ், நம்ம பெட்டிக்ரியூ அந்த மக்களோட தங்குல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இங்கிலீஷ்ல இருந்து தங்குல் லாங்குவேஜுக்கு புதிய ஏற்பாட 1926 மொழிபெயர்க்கிறாரு. நம்ம பெட்டிக்ரியூ அவரோட லைஃப்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஏசப்பாவை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு ஏசப்பாவை பற்றி எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வில்லியம் பெட்டிக்ரியூவோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு பார்க்கலாமா? முதல்ல
விஷயம், ஏசப்பாவை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக அவரோட ஆஸ்தி சொத்து எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு தான் வந்தாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பென்சில் கொடுக்கணும்னாலே ஒரு தடவைக்கு 3 தடவையாவது யோசிப்போம். ஆனா பெட்டிகிரோ என்ன பண்ணாரு? யாருன்னே தெரியாத மக்கள் ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரோட அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தன்கிட்ட இருக்க மொத்த சொத்து ஆஸ்தி எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு தான் இந்தியாவுக்கு வந்தாரு. அதுவும் அவரோட ஜேர்னி சாதாரணமா இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் நிறைய சேலஞ்சஸ் நிறைஞ்சதாகவும் இருந்தது. அவருக்கு ஒரு ஆப்ஷன் கூட இருந்தது, பாதியிலே விட்டுட்டு அவர் ஒரு நல்ல லைஃபுக்கு திரும்புறதுக்கான சாய்ஸ். ஆனா அவர் பாதியில விட்டு ஓடாம ஒரு மலை பிரதேசத்துல, அதுவும் வைல்டான பீப்புள் மத்தியில ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்றதுக்காக அவர் அந்த சாய்ஸை சூஸ் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு போக வழி கிடைச்சதுன்னா விட்டா போதுன்னு ஓடிடுவோம். ஆனா பெட்டிகிரோ அப்படி பண்ணல, ரொம்பவே கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்து ஏசப்பாவுக்காக ஊழியம் பண்ணுனாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா வழிகளும் ரொம்பவே ஈஸியா இருக்கு குட்டீஸ். ஆனா நம்ம யாருமே ஏசப்பாவை பத்தி யாருக்குமே எடுத்தே சொல்றது கிடையாது. இன்னும் மக்கள் ஏசப்பாவை பத்தி அறியாம தெரியாம நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கூடவே இருக்க நம்ம ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக பல மைல் தூரங்கள் பயணிச்சு தங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு வந்து ஏசப்பாவை பத்தி எடுத்து சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. இப்போ நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஏசப்பாவை பத்தி ஈஸியா எடுத்து சொல்லலாம். 2வது விஷயம் என்னன்னா, 7 வருஷம் ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் 12 ஆத்துமாக்களே வந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எஃபர்ட்ஸ் போட்டு ஒண்ணுமே கிடைக்கல, நம்ம சொல்லியும் வேஸ்ட் தான்னு பாதியில என்ன பண்ணிடுவோம், பின் வாங்கிடுவோம். ஆனா அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு தான் குட்டீஸ். நம்ம சொல்றத மற்றவங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம ஏசப்பாவை பத்தி சொல்றத விட்டுறக்கூடாது குட்டீஸ். எத்தனைதான் வருஷங்கள் எடுத்தாலும் ஏசப்பாவை பத்தி தெரியாதவங்களுக்கு ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்றது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை குட்டீஸ். ஸோ இந்த 2 விஷயத்தையும் மறந்துடாதீங்க. முதல் விஷயம், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஏசப்பாவை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. 2வது விஷயம், மற்றவங்க ஏசப்பாவை ஏத்துக்கல, அதுல எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்றத பாதியிலே விட்டுறாதீங்க. தொடர்ந்து எல்லாருக்குமே ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க 10 பேருக்கு சொன்னா அதுல ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்டாலும் பரலோகம் ரொம்பவே சந்தோஷப்படும் குட்டீஸ். ஸோ பாதியிலே கிவ் அப் பண்ணாம ஏசப்பாவை பத்தி தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.